அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த vlog. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நிறைய பேர் லிங்க்கும் ஷேர் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து மாதம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் வந்து விலாகாவோ இல்லை வீடியோவாவோ போடலை. இப்போ கூட நான் பாதி செட்டப் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் பாதி செட்டப் பண்ணிட்டாரு. சரி, நீங்கள் ரொம்ப போர் அடிக்குதுக்கா, ஏதாவது ஒரு விலாக் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்ததால் இப்போ வந்து நான் விலாகாக எடுக்கிறேன். இந்த பூவெல்லாம் வச்சு தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். ஸோ ரோஸ்லாம் கொஞ்சம் விரித்து வச்சுருக்கேன், பாதி வந்து அப்படியே மொக்காவே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இது வந்து செடி மாதிரி இருக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கோம். இங்கே நம்ம வீட்லேயே வந்து இந்த குரோட்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த செடியும் கொஞ்சம் கட் பண்ணி இதையும் நான் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டே கட் பண்ண முடியாது. இது அப்படியே லைட்டாக ஒடிச்சாவே வந்துடும். இந்த வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நான் கட் பண்ணிக்கிறேன். பாப்பா வந்து ரெடி ஆகிட்டா. எப்படி அதில் படுக்க செடுக்க போகிறேன்னு தெரியல. ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா. க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டா. இப்போ வந்து குட்டி பல்லு பாருங்கள், நல்லா தெரியுது. கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அம்மா போவோமா? போய் ஃபோட்டோ எடுக்கலாமா? குட்டி அம்மா இங்கே இப்போ 10 நம்பர் வந்து ரோஸ் வச்சாச்சு. இப்போ எங்கள் பாப்பாவை படுக்க வைக்கணும். லைட்டு செட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தள்ளி படுக்க வைமா. அந்த பக்கம் ரைட் சைடு ஏங்க இப்படி இருந்தா தானே கவர் டக்குன்னு பிடிச்சி இழுத்துருவாள்ல. அந்த தலையில் இருக்கிறது இறங்கிடுச்சு. தங்குட்டி பத்தாவது மாதத்துக்கு 10ன்னு போட்டு அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. இப்போ வந்து சும்மா இந்த பூ செடியெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். அவளுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, தூங்குகிற டைம் ஆகிடுச்சு. அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அவள் தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுட்டேன். இங்கே வந்து மரம் மாதிரி செட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இந்த பேண்ட்டு இங்கே மேலே வைங்க. இந்த காப்பி கலரில் இருக்கிறது வந்து ஃபேண்ட்டு. இது வந்து என்னோடய சுடிதார் டாப்பு. இதெல்லாம் வச்சு அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே செடி மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு. மாதிரி அதில் வந்து மரத்தில் வந்து ரோஜா பூ பூக்காது. லாஜிக்காக அது தப்பு தான், இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்குமேன்னு அப்படி வச்சுட்டேன். மரத்தில் வந்து இப்படி பூ கொட்டுற மாதிரி, கீழே வந்து க்ரீனாக இருக்கிற மாதிரியும் பூவெலாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த எண்டில் வந்து ஒரு கொடி மாதிரி அப்படியே வச்சுருக்கோம். மரத்தில் வந்து மணி பிளான்ட் கொடி ஏறும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இந்த குட்டி குட்டி வாத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு ஜேசிபி வச்சுருக்கோம். வெளியில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செட்டப் இப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் பாப்பா வந்து இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளை வந்து எழுப்பணும். பாப்பா வந்து எப்போ எந்திரிக்கிறாளோ அதுக்கப்புறம் தான் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன். மந்த்லி நான் ஃபோட்டோ எடுக்கும் போது சும்மா பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் போட்டு சைடில் வந்து எத்தனாவது மாதமோ அந்த நம்பர் மட்டும் வச்சு எடுப்பேன்.
இப்போ தான் இந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் எடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் நான் ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இப்போ வந்து க்ரீன் கலர் இன்ஸ்கர்ட் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட் க்ரீன். இப்போ தான் வந்து மரம் மாதிரி க்ரீனாக எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வச்சது வந்து ரொம்ப டார்க் க்ரீன், ஒரு மாதிரி பாசி கலர் சொல்லுவோம்ல, அது வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் இப்போ இதை மாற்றிட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து ப்ளூ கலர் saree வந்து இங்கே பின் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் வானம் மாதிரி தெரியும், மேகம் மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக ஃபோட்டோஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. பாப்பாவுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்க ஃபோட்டோ எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ. இன்னும் எதுவுமே எடிட் பண்ணவே இல்லை. பிரைட் பண்ணுறதோ எதுவுமே எடிட் பண்ணவே இல்லை. ஒரிஜினல் ஃபோட்டோ தான் அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்கேன், வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாப்பாவோட ஃபோட்டோஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இன்ஸ்டாவில் வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோ போட்டுட்ருக்கோம். ஃபேமிலி ஃபோட்டோவும் போடுறோம், பாப்பா ஃபோட்டோவும் போடுறோம். அதில் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து பாப்பா ஃபோட்டோ இல்லை எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ யாராவது போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸும் நான் அதில் போடுவேன். என்ன வீடியோ நம்ம போட போகிறோமோ அதோட ப்ரோமோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் ஒரு இடத்துல இருக்க மாட்டா. நம்ம ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருப்போம், அதை எல்லாமே கலைச்சி விட்டுருவா. அதனால தான் நான் அடிக்கடி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதில்ல. அது இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது நமக்கு ஒருத்தவங்க 2 பேர் இருந்தால் தான் அவளை மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த வீடியோ எடுக்கக்கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவள் வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா. அது இல்லாமல் என்னோடய ஃபோனில் தான் அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவள் சேட்டை பண்ணுறதும் என்னால் கவர் பண்ண முடியல. ஃபோட்டோ எடுக்கணுமே நான் அந்த கான்சன்ட்ரேஷனில் இருந்துட்டேன். வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல. ஃப்யூச்சரில் வந்து நான் விலாக் போடுறேன். நிறைய பேர் அக்கா அடிக்கடி விலாக் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. பாப்பாவுக்கு வந்து இப்போது புது மழை வந்து ஒத்துக்கல. ஸோ அவளுக்கு கோல்டு வருது. எனக்கும் அவளுக்கு கோல்டு இருக்கிறதால எனக்கும் கோல்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவளை கேர் பண்ணிக்கிறதால என்னால் வீடியோ எடுக்கிறதோ எடிட் பண்ணுறதோ சரியாக பண்ண முடியல. கோச்சிக்காதீங்க. ஆனால் வீக்லி ஒன்ஸ் நான் விலாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.